திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து விளம்பல் பகுதியிலிருந்து பேரணி செல்ல முயன்ற மாணவர்கள் அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக உள்ள மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அதே போன்று அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திட பயிற்சி மருத்துவர்களுக்கு மாற்றாக மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும். அதேபோல பிரசவத்திற்கு ஆண் குழந்தைக்கு 3000 ரூபாயும் பெண் குழந்தைக்கு 1500 என கையூட்டம் பெறப்படுகிறது. அதேபோல செவிலியர்கள் பணி நேரத்தில் முழுமையாக பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் மருத்துவமனை வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே இன்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் விளம்பல் பகுதியில் இருந்து பேரணியாக 2 கிலோமீட்டர் தூரம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக ஆயத்தமாயினர். அப்போது காவல்துறையினர் தடுப்பரங்களை அமைத்து ஆர்ப்பாட்டத்திற்கு மட்டுமே அனுமதி என்றும் பேரணிக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்த நிலையில போராட்டக்காரர்கள் காவல்துறைக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியதை அடுத்து போராட்டக்காரர்கள் அந்த தடுப்பு அரண்களை தூக்கி எறிந்துவிட்டு தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முன்பு குவிக்கப்பட்டு வாயிற்கதவுகளில் பேரிகார்டுகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேரணியாக வந்த போராட்டக்காரர்கள் மருத்துவமனை வாயில் முன்பு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போராட்டத்தில் ஈடுபட்டவருக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் இந்த கைகலப்பு காரணமாக அந்த இடத்தில் பதற்றமான சூழ்நிலை என்பது நிலவியது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி ரவி.